இப்போ நம்ம மார்க்கெட்டில் நிறைய கரடி குட்டிங்க இருக்காங்க. அவங்களோட வேலையே வந்து எல்லாரையும் பயமுறுத்துறது. ட்ரம்ப் அப்படி பண்ணிடுவார், ட்ரம்ப் அடுத்து இதை பண்ணுவார், யூஎஸ் டாலர் விழுந்துடும், கோல்டு வந்து $5000 போயிடும், இந்தியா வந்து இப்போ இருக்கிற க்ரோத்தெல்லாம் இருக்காது, ஏஐனால் ஒரு இண்டஸ்ட்ரியே காலி ஆகிடும். இப்படி சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செய்கிறவங்களுக்கு இந்த ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய பூன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அதை வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நெரட்டிவை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியா வந்து யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்காகவே பண்ணல, இந்தியன் கவர்மெண்ட் வேஸ்ட்டு, அவங்க ஒழுங்காக நெகோஷியேட் பண்ணியிருக்கணும், முதல்லையே ட்ரம்ப் சொன்னதை ஒத்துக்கிட்டு இருக்கணும். இப்படி நிறைய சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஃபாரின் பாலிசியை அங்கேருந்து ரன் பண்ணுற எஃபர்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இது யூடியூப்பில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். பட் கவர்மெண்ட்ஸ்க்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது, there's a way of working. தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் பாஸ்டரிங், நெகோஷியேட்டிங் டாக்டிக்ஸ், இதை பற்றிலாம் தினம் பேசி நமக்கு யூஸ் இல்லை.